வணக்கம். இந்த காணொலியில பல விடயங்கள் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். அதுல குறிப்பாக இந்த கோடபாய ராஜபக்சனுடைய கைது பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. பசில் ராஜபக்ச அவர்களுக்கு பிடியாணை மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த பணம் சம்பந்தமான விடயங்கள், அதாவது இந்த ஏர்பஸ் சம்பந்தமான விடயத்துல சில முக்கியமான நபர்கள் தொடர்பான விடயங்களை கண்டுபிடிப்பதற்காக. அது மட்டும் இல்லாமல் நீதியமைச்சருக்கு எதிரான இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக அரசியல் பரப்புல தொடர்ந்து ஒரு பேசு பொருளான விடயங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதுல குறிப்பாக இந்த உயிர்த்தநாயகர் தாக்குதல் சம்பந்தமான விடயம் மீண்டும் உருப்பெற்றிருக்கின்றது அல்லது வலுப்பெற்றிருக்கின்றதுன்னு தான் சொல்லணும். அதுல குறிப்பாக இந்த இதுல முக்கிய சூத்திரதாரி யார் என்கின்ற விடயத்தை பலரும் பலவாறாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுலேயும் குறிப்பாக கோடபாய ராஜபக்சனுடைய கைது பலரால் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அதுல நிறைய விஷயங்கள் பெரிய அளவு பேசியிருந்தாலும் கூட சுரேஷ் செலையனுடைய கைதுக்கு பிறகு கோடபாய ராஜபக்சனுடைய கைது என்ற விடயங்கள் பேசப்படுகின்றன. ஆனால் அவரே தன்னுடைய கைதுக்கு எதிராக ஒரு மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார், மேல்முறையீட்டு மனு. அது தொடர்பான வழக்கம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் ஒரு புகைப்படம் தொடர்பான விடயம் தான் பெரிய அளவில் பேசிக்கொள்ளானது. அசாத் மௌலானா கோடபாய ராஜபக்ச அவர்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படம். அதில் அசாத் மௌலானாவை தனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் எப்படி இப்படி புகைப்படம் கொடுப்பார் என்ற கேள்வி வந்த பொழுது அவர் ஒரு அரசியல்ல பிரபலமாக இருந்தவர் என்ற அடிப்படையில புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கலாம். அதை ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவருக்கு இல்லை என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. ஆகவே இதெல்லாம் ஒரு நீண்ட நெடிய பொருளாக பேசப்பட்டிருக்கிற இடத்துல இனி இந்த கோடபாய ராஜபக்சனுடைய கைதுன்றது இந்த அளவில் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு விடயத்துல, அதாவது முன்னைய நாள்களில் ஜனாதிபதியாக இருந்தவர்களை கைது செய்யறதுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கு. காரணம் அவர்களுடைய சிறப்புரிமைகள் அதற்கு சவாலாக அமையும். சில அமைச்சர்களை கைது செய்யறதுக்கு கூட சிறப்புரிமைகள் என்ற விடயம் வந்துட்டு போகும். ஆனா இங்க உயிர்த்தநாயகர் தாக்குதல் சம்பந்தமான விடயம் என்றது ஒரு 200க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயம். இதுல அவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயம் தெரிந்தால் அல்லது அதற்கான சாட்சிகள் ஆதாரங்கள் கிடைக்கப்படுமாக இருந்தால் உடனடியாக அந்த கைது செய்யப்படுவது ஒரு வழக்கமான விடயமாகத்தான் இருக்கு. ஏனென்றால் இப்படியான விடயங்கள்ல பலர் படுகொலை செய்யப்பட்டது, அப்படியான விடயங்கள்ல கைது என்பது உண்மையிலேயே ஒரு நீதியான விடயமாகத்தான் இருக்கும். அந்த இதுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டால், அவருக்குரிய அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அடுத்த கட்டமான கைது என்றது நடைபெறும். ஆனால் இப்பொழுது அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுலேயே சிக்கல் நிலைமைகள் இருக்கின்றது. சரத் பொன்சேகா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிச்சிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சலே கோடபாய ராஜபக்ச என்ன செய்ய சொல்றாரோ அதுதான் செய்வார். அதை நாங்கள் எங்களுடைய முன்னைய காணொலியிலும் தெரிவித்திருக்கோம். அதே மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் என்கிறது இருந்திருக்கிறது அந்த வருடத்திலே. அதாவது இது 2009க்கு முற்பட்ட கால பகுதியிலேயே இவர்கள் இருவருக்கும் இடையில ஒரு விசுவாசமான ஒரு நிலைப்பாடு தான் இருந்தது என்ற விடயத்தை யார் சொல்லியிருந்தாருன்னா சரத் பொன்சேகா அவர்கள். அவர் என்ன சொல்லுவாரோ அதுதான் இவர் செய்வார். அப்ப அந்த காலத்திலிருந்து இவர்களுக்கு ஆன ஒரு விசுவாச நிலைப்பாடு இருந்ததுண்டா அது இப்ப வரைக்குமே பிரயோகிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கு. உயிர்த்தநாயகர் தாக்குதல்ல கூட அந்த விடயங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில தான் நாங்கள் பேசலாம். அதே மாதிரி இந்த இந்த விடயங்கள்ல இப்பொழுது மரணமான சிடி விக்ரம் ரத்னா அவர்களும் உயிர்த்தநாயகர் தாக்குதல் சம்பந்தமான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியிருந்தார். அதுல கோடபாய ராஜபக்சனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுலேயும் எதை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தாருண்டா, கோடபாய ராஜபக்ச அவர்கள் சில அழுத்தங்களை சிடி விக்ரமரத்ன அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஜாரா ஜஸ்மினுடைய மரணம் தொடர்பான டிஎன்ஏ பரிசோதனைகள், டிஎன்ஏ பரிசோதனைகளுமே 3 முறை நடந்திருந்தது. அடுத்த கட்டமான நகர்வுள்ள டிஎன்ஏ பரிசோதனையுடைய அடுத்த சில சிக்கல் நிலைமைகள் தொடர்பாக 6000க்கும் அது மட்டுமில்லாமல் 3வது நடந்ததிலே சில குளறுபடிகள் இருந்திருந்தன. அவர் இறந்து விட்டார் என்றதை உறுதிப்படுத்துற மாதிரியே இருக்கணும் என்ற மாதிரியான அழுத்தம் தான் பிரயோகிக்கப்பட்டது என்ற அடிப்படையில பேசப்படுறது. கோடபாய ராஜபக்சே உடனடியாக கைது செய்யணும் என்று இந்த சமிந்த பெரேரோ, அதாவது உயிர்த்தநாயகர் தாக்குதலினுடைய மக்கள் இயக்கம் ஒன்றினுடைய அழைப்பாளர் சமிந்த பெரேரோ அவர்கள் சொல்லியிருந்தார். இது கோடபாய ராஜபக்சே கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான் என்ற அடிப்படையில பேசியிருந்தார். ஆகவே இவை எல்லாமே ஒரு சிக்கலான நிலைமைக்குள்ள தான் இருக்கு. ஆனா இந்த அரசாங்கம் இவரை கைது செய்யுமா என்ற ஒரு கேள்வி என்றது. ஏன்னா முன்னைய காலகட்டங்கள்ல இந்த பொதுஜன பிரமுன என்றது ஒரு காப்பாற்றப்பட்டு வந்த, குறிப்பா ராஜபக்ச குழாமினரையே ஒரு காப்பாற்றப்பட்டு வந்தவர்களாகத்தான் இருக்கின்றார். குறிப்பா அவர்களுடைய ஆட்சியில் அவர்களுடைய காப்பாற்றப்பட்டிருந்தார், அது வளமையான விடயம். ஆனால் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அவர் பிறகு மஹிந்த ராஜபக்சோட கைகோர்த்தா பிறகு அவர்களுக்கு எதிரான விசாரணைகள் எல்லாம் நிறுத்தப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் பிறகு கோடபாய ராஜபக்ச அவர்கள் வந்த பிறகு இந்த விசாரணை சம்பந்தமான விடயங்கள்ல சில அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள், சில அதிகாரிகள் நீக்கப்படுகின்றார்கள். இப்ப இப்படியான நிலைப்பாடுகள் இருக்கிறதே இவர்களுக்கு சார்பான ஒன்றை உருவாக்கி கொள்றதுக்கு தானோன்ற கேள்வி வந்தது. அது மட்டும் இல்லாமல்
அடுத்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்த அப்புறம் கூட சில விஷயங்களை அவர் தன்னிச்சையாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஏன்னா அமைச்சரவையின் முழுமையான ஆதரவு அப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இல்லை என்கின்ற அடிப்படையில ஆக இப்படியாக எல்லா நேரங்களிலையும் காப்பாற்றி வந்து வந்தார்கள். இப்பொழுதும் அவர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. என்றால் விசாரணைகள் என்ற ஒரு விடயங்கள் தான் சென்று கொண்டிருக்கிறத தவிர தண்டனை நோக்கி நகர்றது என்றால் ஒரு சிக்கல் நிலைமை ஒன்று இருக்கின்றது. அதால இவர்கள் காப்பாற்றப்படுவதற்கான சூழல் இருக்கிறதா அல்லது சூழ்நிலைகளே இவர்கள் அரசாங்கம் காப்பாற்ற விட்டாலும் கூட சாட்சிகள் ஆதாரங்கள் இவர்களுக்கு எதிராக இல்லாதால சூழ்நிலைகள் இவர்களை சில விஷயங்கள்ல காப்பாற்றி கொண்டிருக்கின்றதா என்கின்ற விமர்சனங்களும் பலர் மத்தியில் இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக ஒரு தண்டனை நோக்கிய நகர்வுன்றது சரியான முறையில் இருக்கும். நீதியமைச்சருக்கு கூட நம்பிக்கையில்லா பிரேரணை சபாநாயகர்கிட்ட கொடுக்கப்பட்டிருந்தது. அது பெரும்பான்மை அடிப்படையில் அது இவர்களுடைய அதாவது அரசாங்கத்துடைய ஆதரவு இருக்கிறதால சில விடயங்கள்ல அது தோற்று போகலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பெரும்பாலும் இருக்கின்றது. அதே மாதிரி இந்த அரசாங்கத்தை நாங்கள் வெளியில போக செய்வோம், 2029 இந்த அரசாங்கம் இருக்க முடியாதுன்னு மனோ கணேசன் சொல்லியிருக்கார். அதே மாதிரி இந்த அரசாங்கம் சார்ந்த விமர்சனங்களை பலரும் பொது வழிகளில் முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார்கள். உதயகம்மன் பிள்ளை அவர்கள் பேசுகின்ற பொழுது மக்கள் அதிகம் நம்புறன்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இங்கு மக்கள் நம்புற மாதிரி தெரியல. ஒரு குறிப்பிட்ட சிலருடைய ஒரு எடுகோலை வச்சோண்டு எடுமாற்றாக சிலரை மட்டும் தெரிவு செய்துட்டு அவர்களுடைய கருத்துப்படி மக்கள் நம்புகிறார்கள் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் இப்பொழுது அன்றோ மாரசநாயக்கனுடைய ஆட்சியை நம்பி இல்லை என்ற ஒரு விடயத்தை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் சில விஷயங்களை நம்ப வைக்கிறதுக்காகத்தான் செய்கிறார்களோ, கோடபாய ராஜபக்சனுடைய கை சம்பந்தமாக பேசுறதோ, இல்லை முன்னே நாள் ஜனாதிபதியோட கை செய்யப்படுவார் என்ற விடயங்கள் ஒரு பேசுபொருளாக அமைகிறதோ, மஹிந்த கை செய்யப்படலாம் என்ற விடயங்கள் பேசுபொருளாக அமைகிறதோ, ஒரு பேசுபொருளாக இருக்கணும், தங்களை நம்பிக்கையான விடயமாக இருக்கணும். முன்னே ஆட்சி காலங்களில் கை வைக்காத சிலர் கூட இப்போ கை வச்சுட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கணும்ன்றதுக்காண்டி தான் இப்படியான விடயங்கள் நகர்றதோ. இல்லை ஜோசிய ராஜபக்ச கை செய்யப்பட்டார் உடனே பின, வசந்த கருணா கூட உடனே பின, முக்கியமான நபர்கள் அதாவது ராஜபக்சனோட உறவினர்கள் என்று வந்தோடனே பிண வழங்கப்படுறது ஒரு வளமையான விடயமாக இருக்கு. ஏனென்றால் வசந்த கருணாவோட நிறைய விஷயங்கள் இருக்கின்ற விமர்சனம் இருக்கு கோடபாய ராஜபக்ச குலாம் என்ற மேல. என்றால் யுத்த குற்றங்கள் சம்பந்தமான விடயங்கள்லையும் முன்னைய காலகட்டங்களில் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பந்தப்பட்ட விடயங்கள்லையும் அவர்கிட்ட இருக்கின்றபடியா தொடர்ந்து அந்த விசாரணைகள் போறதுல சிக்கல் இருக்கு. என்றால் இராணுவத்தினர் பலருடைய பிரசன்னம் அங்கே இருக்கும் என்ற அடிப்படையில். சரி, எதுவாறாக இருந்தாலும் கூட இவர்களுடைய காப்பாற்றப்படுதல் என்ற சூழ்நிலை இங்கேயும் வருதோ என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க, சில விஷயங்களை செய்யறதுக்கு இவர்களுக்கு கால அவகாசம் தேவை என்ற மாதிரியும் பேசப்படுகின்றது. என்றால் இந்த விடயங்களை நிரூபிக்க மேல் நீதிமன்றம் வரைக்கும் செல்லணும். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் இதை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அதுக்கு கால அவகாசம் தேவை. சாட்சிகள் ஆதாரங்கள் இவர்களுக்கு வர்றதுக்கும் அதை சேகரிக்கிறதுக்கும் நிறைய நாள் தேவை என்ற அடிப்படையில இன்னொரு ஆட்சி இவர்களுக்கு கொடுத்தா இந்த விடயங்களை செய்வார்களோ என்ற கேள்வி இருக்கின்றது. அப்படி செய்யாவிட்டால் அடுத்த கட்டமாக கோடபாய ராஜபக்ச அல்லது பிரமண ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் ஒரு அரசியல் பழிவாங்கல் ஒன்று இங்கே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. சரி, இதால ஏதோ ஒரு வகையில் இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இவர்களுக்கு இருக்கின்றது. அதால சில விஷயங்களை மக்களுக்கு ஆதரவாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அடிப்படையில் பேசலாம். இன்னொரு வகையில இந்த விடயங்களை தமிழ் மக்கள் சார்பாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டாங்க கேட்டால் இல்லை. சமஷ்டி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை பற்றி நாங்கள் பேசவே இல்லை என்று இப்போ பிரதி அமைச்சர் சொல்றார், பாதுகாப்பு பிரதி அமைச்சர். இதுல இருந்து என்ன தெரியுதுண்டா, முன்னை நாடுகளில் சொன்ன சில விஷயங்களை இவர்கள் இப்பொழுது மறுக்கின்றார்களோ. இந்த இவர்கள் மேல ஒரு விமர்சனம் வந்தது, இவர்களுடைய தேர்தல் பிரச்சாரம் வடகிழக்கில் ஒரு மாதிரியும் தெற்கில் ஒரு மாதிரியும் இருந்தது. அந்த விடயங்களை மூடி மறைப்பதற்காக இதை முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்களோ என்ற கேள்வியும் பலர் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள் என்ற கேள்வி இப்பொழுது இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்க போன்றது என்பது. அடுத்ததாக பசில் ராஜபக்ச சம்பந்தமான ஒரு விடயத்தையும் நாங்கள் இந்த நேரத்தில் பேசியாக வேண்டும். அதாவது பசில் ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்கிறது. அதாவது அவர் காணி ஒன்றை கொள்வனவு செய்வது தொடர்பாக அதில் ஊழல் நடந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதற்கும் பசில் ராஜபக்ச அவர்கள் வராத காரணத்தால் அவருக்கான பிடியாணை தொடர்ந்து நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே இது தொடர்பான வழக்குகளுக்கு வரையில் என்று முன்னைய நாள்களில் அவருக்கு முதல் அமர்வில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் அது தொடர்பான வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவர் வரவில்லை. அதற்காக அவருக்கு மீண்டும் இது தொடர்பான விடயத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. ஏற்கனவே பசில் ராஜபக்ச தொடர்பான விடயங்களை பேசிக்க மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சொல்லியிருந்தார். அவர் போனதும் தெரியாது,
அவர் இப்போ வருவார் என்ற விடயமும் எனக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பொதுஜன பிரமுனனுடைய ஒரு சிலர்கிட்ட இது தொடர்பாக கேட்ட பொழுது அவர்கள் என்ன விஷயத்தை சொன்னாங்கன்னா, பசில் ராஜபக்ச தொடர்பாக எங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர் அமெரிக்காவில் இருக்கிறபடியாக சில விஷயங்கள் தெரியாது, அவர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், என்ன நோய் என்று கூட எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற தூரம் காரணமாக அந்த நோய் கூட என்ன நோய் என்று எங்களுக்கு தெரியாது என்கின்ற அடிப்படையில் தான் அவர்கள் பேசியிருந்தார். ஆகவே இந்த பிடியாணை என்றது மீண்டும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. பார்க்கலாம் என்ன மாதிரியான நிலைமைகள் எல்லாம் வரப்போகுதுன்றதை இது சம்பந்தமான விடயத்தில் மீண்டும் பசில் ராஜபக்சே கொண்டு வரப்படுவாரா? ஏற்கனவே இந்த சிவப்பு பிடியாணைகள் எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது, சிவப்பு அறிக்கைகள் எல்லாம் எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே அந்த அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் எல்லாம் இந்த அரசாங்கத்தின் எப்படி இருக்க போன்றது, அடுத்த கட்டமான இது தொடர்பான நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொள்வாரா? அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிற சில பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்கள் இங்கு கொண்டு வரப்படுவார்கள் சொல்லியிருந்தார்கள். அது எப்படி இருக்க போன்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும்.